இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் நாளை முதல் 10 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் அடுத்த 10 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் இந்த கணிப்பை கணித்திருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அடுத்த 10 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தென்மேற்கு பருவமழையோட தாக்கம் தான் இதுக்கு காரணமா? ஆமா, இப்போ பொதுவா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நமக்கு மாத இறுதியில மே 31ஆம் தேதியோ இல்லாட்டி ஜூன் முதல் வாரத்தில நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ரொம்ப பல ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம ஒரு ஏர்லி ஆன்செட்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்களுக்கு முன்னாடியே நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கடந்த சில நாட்களா நமக்கு ஒரு மேலடுக்கு சுழற்சினால தமிழகத்தோட மாவட்டங்கள்லாம், தமிழகம், ஆந்திராலாம் நல்ல மழை கிடைக்கிறத பார்த்தோம். இப்ப இந்த மேலடுக்கு சுழற்சினால பாத்தீங்கன்னா அரபிக்கடல் அந்த பகுதியில ஒரு காற்றழுத்த பகுதியாக நாளை, அதாவது 23ஆம் தேதி 24ஆம் தேதி உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். இப்ப என்ன, இந்த மான்சூன் டைம்ல இந்த மாதிரி அந்த மகாராஷ்டிரா பக்கத்துல இப்ப ஒரு காற்றழுத்த பகுதி உருவாகுறதுனால, கடலோர பகுதியில் உருவாக்குறதுனால அரபிக்கடல்ல தென்மேற்கு காற்று அப்படியே மேலே இழுத்து கொண்டு வருகிறது. ஸோ இன்னும் ஒரு ஏர்லி அட்வான்ஸ்மெண்ட் பண்ணுகிறது. அப்படி பார்க்கும்போது கேரளா, கர்நாடகா, இந்த போல மகாராஷ்டிரா, மும்பை போன்ற பகுதிகள்லாம் இந்த மேற்கு கடலோர பகுதிகள், மேற்கு கடலோர பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்கிறோம். ஸோ இந்த காற்றழுத்த பகுதியானது பாத்தீங்கன்னா பொதுவா அரபிக்கடல்ல உருவாகிறது ஒரு 70% ஆஃப் டைம் விலகி செல்லிவிடும். ஸோ அது இந்திய கடலை விட்டு விலகி சென்று ஓமானோ இல்ல அரேபியன் பெருந்துலா நோக்கி அந்த சைட்ல போய்விடும். பட் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இது அங்கேயே இருக்க போகிறது. இதே நேரத்தில் ஒரு 27ஆம் தேதி பாத்தீங்கன்னா வங்கக்கடல்லையும் ஒரு காற்றழுத்த பகுதி உருவாக்க போகிறது. இது என்ன, நமக்கு பங்களாதேஷ், மேற்கு வங்காளம் பக்கத்துல அங்க உருவாக்க போகிறது. ஸோ இப்ப என்ன ஆகுதுன்னா, 2 பக்கமே 3 நாட்கள் கழிச்சு நமக்கு 2 பக்கமே காற்றழுத்த பகுதி இருக்க போகிறது. இப்படி இந்த மாதிரி பின்னாடி பார்க்கும்போது நமக்கு தொடர்ந்து அந்த காற்று, ஈரப்பதம் நிறைந்த தென்மேற்கு காற்று தொடர்ந்து பெர்சிஸ்டன்ட் இருக்க போகிறது. ஒரு 10 நாளைக்கு ஒரு ஆக்டிவ் ஃபேஸ் ஆஃப் மான்சூன் நம்ம இருக்கலாம் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் அடுத்த 10 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்திருக்கிறார். முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள மக்களுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களுக்கு சுற்றுலா செல்வதை தவிர்க்குமாறும் பிரதீப் ஜான் அறிவுறுத்தியிருக்கிறார். வழக்கமாக ஜூன் 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும். ஆனால் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்த நிலையில் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் அடுத்த 10 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களுக்கு சுற்றுலா செல்வதை தவிர்க்கவும் முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளவும் சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அறிவுறுத்தியிருக்கிறார். மழை தொடர்பான தகவல்களை இணைப்பில் பகிர்ந்து கொண்டார் திரு பிரதீப் ஜான். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு பிரதீப் ஜானுக்கு நன்றி. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.